எனக்கு இப்போ நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கணும் வீட்டில். அப்பா இறந்துட்டாரு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஆன்லைன் மூலியமாக காதல் ஏற்பட்டுச்சு. அதில் வந்து நான் வந்து ஹேண்டிகேப் 2 காலம் நல்லா நடக்க முடியாது, போலியோ அட்டாக்கில். அது தெரிஞ்சு தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை லவ் பண்ணார். லவ் பண்ணி ஒரு 3-4 வருஷம் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து சொன்னார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்கள் சீர்காழி வைத்தீஸ்வரம் கோயிலில் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கப்புறம் நாங்கள் வந்து சீர்காழியில் ஒரு 2 வருஷம் இங்கே தான் வந்து வேலை பார்க்குறோம். நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போய் ஒரு 1.5 வருஷம் அங்கே தான் வேலை பார்க்குறேன். நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கு இடையில வந்து பிஸ்னஸ்க்காக நான் என்கிட்ட இருக்க நகை 20 பவுன் நகை, அப்புறம் பணம் ஒரு 3 லட்சம் பணம், அந்த மாதிரி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ்க்காக கேட்டார் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து இங்கே வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சென்னைக்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு 1.5 வருஷம் இருந்தோம். அங்கேயும் வந்து வேலை சரியில்லாமல் தான் இது பண்ணிகிட்டே இருந்தார் என்ன. அது கடைசி வரைக்கும் என் நகை எல்லாமே தாலியில் இருக்கிறது வரைக்கும் கழட்டி கொடுத்து தான் நம்ம குடும்பம் நடத்தணும். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து வேலை சரியில்லை, இங்கேயும் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை இங்கே வந்து அனுப்பிச்சி வச்சார் எங்கள் அம்மா வீட்டுக்கு. நீ போ, ஜனவரி 7ஆம் தேதி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருது, நீ இப்போ அம்மா வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சவர். ஜனவரி 7 முடிஞ்சு கூட அவர் வரவே இல்லை என்னை பார்க்கறதுக்கு. நானும் ஃபோன் மூலியமாக நிறைய ட்ரை பண்ணேன். நீங்கள் ஏன் வரமாட்டீங்க, ஏன் என்கிட்ட பேசுறது ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டாரு. என்கிட்ட பேசுறதே கிடையாது. அதனால சந்தேகப்பட்டு தான் ஏன் என்னை வந்து பார்க்க வரமாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது என் வீட்டை விற்று பணம் கேட்டாங்க. இந்த வீடு மட்டும்தான் இருக்குது, அம்மா பேரில் இருக்குது, என் பேரில் கிடையாது வீடு. அதை கேட்டாங்க, அதை வீட்டை விற்று பணம் கொடு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு அப்புறம் தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்து அதுலேருந்து தான் அவர் என்கிட்ட பேசுறது அவாய்ட் பண்ணாரு. சுத்தமாக என்னை பார்க்க வரதும் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு போயிருந்தேன் நான் பார்க்கறதுக்கு. அப்போ வந்து அவர் என்னை பார்க்க மறுத்ததுனால நான் போய் சென்னை ஆவடி ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அங்கே சென்னை ஆவடி ஸ்டேஷன் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த பதிலும் கிடையாது. நான் வந்து 7ஆம் தேதி மார்ச் மாதம் 7ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த பதிலும் இல்லை. நானும் ஃபோன் பண்ணாலும் அது மாதிரி இன்ஸ்பெக்டர் இல்லை, வெளில போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு எந்த பதிலும் இன்ன வரைக்கும் அவங்க சொல்லலை. இது வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் தெரியாமல், என் ஹஸ்பண்டு என்கிட்ட பேசாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனியாக நான் வந்து சீர்காழியில் வசிச்சுட்டு இருக்கேன். சார், நீங்கள் தனியாக வந்து பஸ் ஏறி போக முடியுமாம்மா ஸ்டேஷனுக்குலாம்? கஷ்டம்தான். ஆனால் நான் அந்த மாதிரி தான் போனேன். பஸ் இங்கே ஏற்றி விட சொல்லி நான் போனேன். போய் தனியாகவே தான் ஆட்டோவில் ஏறி நான் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். என் ஹஸ்பண்டு வேணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க எந்த மாதிரி வரைக்கும் எனக்கு கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் முடிச்சுட்டு இருக்கேன். இப்போ போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலங்கிறீங்க உங்களோட இது? ஆமாம். நான் நிறைய டைம் ஃபோன் பண்ணேன், அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை. கம்ப்ளைண்ட் எப்போம்மா கொடுத்தீங்க? மார்ச் மாதம் 7ஆம் தேதி. மார்ச் மாதம் எந்த வருஷம்? இந்த வருஷம் தான் 2024. 24 தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆமாம். ஆனால் இது வரைக்கும் அவங்க போலீஸ் வந்து உங்கள்கிட்ட எதுவும் பேசலை. நீங்களும் கால் பண்ணாலும் போலீஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. கால் பண்ணி கேட்ப அடிக்கடி, அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இப்போ நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். அப்பா கிடையாது எனக்கு. இப்போ எப்படி நான் அடுத்த வர சாப்பாட்டு கூட அடுத்தவங்க எதிர்பார்க்க நிலைமையில தான் நான் இருக்கேன். இப்போ எனக்கு காவல்துறையும் முதலமைச்சரும் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். வயசானவங்க, எனக்கு என் புருஷன்ட்டு ஏதாவது பதில் வேணும். வணக்கம். சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் கராத்தே ஏபி ராஜா பேசுகிறேன். நாங்கள் இலவச சட்ட உதவி சங்கம் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்திலும் இந்த அலுவலகம் வச்சுருக்கோம். சுமார் 800க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை வைத்து இந்த அமைப்பு ரெஜிஸ்டர் பண்ணி முறையாக செயல்பட்டு வருகிறோம். ஏழைப்பட்ட மக்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய ரேவதி கால் ஊனமுற்றவங்க, 2 காலுமே அவங்களுக்கு வந்து செயலிழந்து இருக்குது, நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள முகநூல் வழியாக சென்னையை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஆசை வார்த்தைகள்லாம் கூறுறாரு. இவங்களும் சரி, தன்னோட கேண்டிகேப்ட்டு நமக்கு ஒரு துணை தேவை தானே அப்படின்னா இவங்களும் அவங்கள்ட்ட பாசமாக பேசுகிறாங்க. அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து 2 காலும் இழந்தேனா, என்னால் நடக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கேன், என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விருப்பமா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இல்லை நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து இது பண்ணால். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் நீங்கள் கேட்டுட்டு
சொல்லுங்க அப்படின்னோடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சம்மதிச்சிருக்காங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக. இந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களேன்னு சரி கல்யாணம் முறைப்படி வைத்தீஸ்வரன் கோயிலில் இந்த பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கிடையில் இவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. இப்போ அவங்களுக்கு கூட சொத்து ஒரு வீடு இருக்குது, அவங்களுக்குன்னு இந்த வீடை விற்றா என்ன ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா உள்ள வீடு இருக்குது. இந்த பொண்ணு கேண்டிகேப்ட்னால அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு நகை நட்டு பணம்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் வந்தவுடனே இவன் அந்த பையன் இந்த பாப்பாட்டை அடிக்கடி ஆசை வார்த்தைக்குரிய உனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் நான் பிஸ்னஸ் பண்ண போகணும் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படி இப்படி சொன்னதுனால அவர் சேர்த்து வச்சு இந்த பணத்தில் இருக்கிற 7 லட்ச ரூபா பணம் ஒரு 20-25 பவுன் நகை இது எல்லாமே இந்த பொண்ணு கொடுத்துருக்கு. காலகட்டத்தில் என்னென்னா ஒரு திருத்திர 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் அந்த பிள்ளையை வந்து சமாதானப்படுத்தி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த பிள்ளையை வச்சுருந்துருக்கான். 2-3 முறை இந்த பிள்ளை மாசமாயிருக்கு. அப்போ கூட அவன் டேப்லெட் கொடுத்து இந்த பிள்ளையை வந்து அந்த கருவெல்லாம் கிளச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த புரியல கொஞ்சம் நாளாகட்டும் நம்ம நல்லா ஸ்டெடியானதுக்கப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த பிள்ளையை அதை நம்பி சரி அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது அதுவும் அது சம்பந்தம் கருவை வளர்த்துக்கவும் இல்லை. இதுக்கடையில் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த வீட்டை விற்று அந்த பணத்தை கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மா அப்படியே ரேவதியோடைய அம்மாட்டையும் கேட்டிருக்காங்க. ரேவதி அம்மா சொல்லுங்க இந்த பொண்ணுக்குன்னு வச்சிருக்குது ஒன்று தான் இருக்குது. நாளைக்கு ஒரு காலத்தில் நாங்கள் இல்லாத காலத்தில் இந்த வாடகைக்கு வீடு விட்டு அந்த பிள்ளை அந்த காசில் வந்து அந்த பிள்ளையை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறனால இந்த வீட்டை நாங்கள் விற்று தர மாதிரி இல்லை. அதனால் பொறுமையாகட்டும் கொஞ்சம் காலமாகட்டும் ஒரு குழந்தை குட்டினா ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விற்று தரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா சரியான தொடர்பு வைக்காமல் சரியாமல் இந்த பிள்ளைகிட்ட பேசாமல் கொள்ளாமல் இந்த பிள்ளைய விட்டு அவாய்ட் பண்ணி நேராக சென்னைக்கு போயிடுறாரு. அப்போ சென்னைக்கு போனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க சென்னையில் போய் எங்கே இருக்கிறாங்க இந்த பிள்ளைக்கு வந்து பஸ் ஏறவும் முடியாது, 2 காலும் நடக்க முடியாது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியாப்பட்டக்குள்ள ஒரு பஸ் ஏறி இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் தனிமையிலே அந்த பொண்ணு யாருமே துணையே இல்லாமல் அவங்க அம்மா வயசானவங்க அதனால் அவங்க அம்மா கூப்பிட்டு வர முடியாது. இந்த பொண்ணை தனியாக பஸ் ஏறி ஆட்டோ பிடிச்சி காவல்துறை ஆணையரை போய் பார்த்து நடந்த சம்பவத்தெல்லாம் புகாராக கொடுத்து அங்கே பக்கத்தில் உள்ள அப்படி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெட்டிஷனை விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் 2007 மாதம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் விசாரணையே பண்ணலை. அப்புறம் இவங்க சட்ட உதவி சங்கத்தை தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சங்க ரீதியாக நாமளும் சட்ட ரீதியாக வந்து காவல்துறையை அணுகும் போது எப்போ கேட்டாலும் இன்ஸ்பெக்டர் நம்பர் தெரியலங்கிறாங்க, இல்லை இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிருக்காங்கங்கிறாங்க. இந்த பெட்டிஷன்னா உடனே விசாரிக்க சொல்கிறோம் திட்டம் 1 மாதமாக எங்ககிட்டே அப்படி காலம் கடத்திட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு முதியோர்கள் உடம்பு சரியில்லை, ஒரு முதியோர்கள் வயசானவங்கன்னா உடனே காவல்துறை நேரடியாக போய் அவங்கள விசாரணை பண்ணி என்ன அவங்களுக்கு நன்மைகள் செய்யணும் என்னென்ன புகார்னு விசாரிக்கணும்னு சட்டம் இருக்குது. அதே மாதிரி ஊனமுற்றவங்க நடக்கவே முடியாது, 2 காலம் நடக்க முடியாது. ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க போது அந்த புகாரை விசாரணை பண்ணி அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் செய்யணும். அது செய்யலை. ஸோ அதனால் வந்து இது உடனடியாக காவல்துறை வந்து ஆவடியோடைய ஆணையர் அவர்கள் உடனடியாக இதை சட்ட உதவி சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். தயவு செய்து அந்த நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஊனமுற்ற பொண்ணு கொடுத்த புகாரை விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் உண்மைத்தன்மை அறிந்து எல்லாரையும் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி இந்த சட்ட உதவி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.